நான் தான் உங்கள் சுமதி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய நன்மை இருக்குது. இது பொன்னாங்கண்ணினா இவ்வளோ பெருசாக வச்சுருக்கான்னு சொல்லாதீங்க. இது பெரும் பொன்னாங்கண்ணிங்க. சின்ன பொன்னாங்கண்ணி அது வேறு, அது அடுத்த வீடியோவில் வரும். இந்த பொன்னாங்கண்ணியில் என்னென்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு நல்லா தெரியும், சூட்டை குறைச்சி கொடுக்கும், உடம்பு ஏற்றணுமா, உடம்பு குறைக்கணுமா, எல்லா நன்மைகளும் இருக்குதுங்க. உடம்புல உச்சந்தாலிருந்து தலை வரைக்கும் என்னென்ன நன்மை வேணும் இதில் அவ்வளோவும் இருக்குது. உடம்பு சூட்டை குறைக்குங்க, அப்போ நல்ல செரிமானம் ஆகும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா, தூரத்தை பார்வை இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லா கிட்ட பார்வையாக தெரியுங்க. என் பொண்ணுக்கு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நாளாக கண்ணாடி போட்டிருக்கிறேன். அதனால சரி இந்த கீரை வாங்கி அடிக்கடி செஞ்சு தந்துட்டு இருக்கிறேன். சரி இப்போ இவ்வளோ நாள் போடல, இப்போ வீடியோவாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. இதில் வேறு இந்த ஸ்க்ரீன் துணிட்டு டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த சைடு என் பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணுறா, எல்லா டிஸ்டர்பும் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் செமிச்சுக்குங்க, வேறு வழி இல்லை. சரி இது ஆய ஆரம்பிக்கலாம் வாங்க. கண்டிமா இங்கேயே இருக்குதா கொஞ்ச நேரம். பார்த்தீங்கன்னா இப்படி கிள்ளிட்டு இப்படிதாங்க, இப்படி கிள்ளி எடுத்துட்டு இது நான் சொன்னேன். வாங்க எல்லாரும் கீரை பொரியல் சாப்பிடலாம். இப்படி அரிஞ்சு அப்படியே துண்டு துண்டா அப்படியே தேங்காய் பூ போட்டு வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டு நல்லா தூக்கலாக காரம் போட்டு செஞ்சுட்டு அதுக்கு தனியாக ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு குட்டியாக ஒரு ரசம் வச்சு, தக்காளி ரசம் வச்சு சாதத்தில் போட்டு பேசணும் சாப்பிடல அப்படி இருக்குங்க. இந்த தண்டோட கொஞ்சமே இப்படி அரிஞ்சு போட்டுடலாங்க. ஏன்னா பெரிய பெரிய கீரையாக இருக்கிறதுக்கு அப்படி அப்படியே போட்டோம்னா முழுசாக ஒரு மாதிரியாக இருக்கும், வேகாது. அதனால் கொஞ்சம் இப்படி பொடி பொடியாக அறுத்து போட்டுக்கலாம். அறுத்து போட்டு வேக வைக்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்துடும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க, 1-2 இருந்தால் போதும். நம்ம நல்லா குட்டி குட்டியாக அறுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, இந்த அளவுக்கு அரிஞ்சோம்னாவே போதுங்க, நல்லா வெந்துடும். வாண்டை வச்சுட்டு ஒரு வேலை பார்க்க முடியாதுங்க. என்னோட அவஸ்தையெல்லாம் இந்த கடவுளுக்கு தான் தெரியும். நான் படுற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. தண்ணி ஊற்றிங்க, நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா மணல் இருக்கும், மண் இருக்கும், அப்புறம் குப்பையெல்லாம் இருக்கும். அதனால நல்லா தண்ணி நிறையா ஊற்றி கீரையை முதல் நல்லா அலாசிக்குவோம். ஏற்கனவே 2 தடவை அலாசிட்டேன், இது 3ஆவது தடவை. நான் மணல் இருக்குங்க, பொன்னாங்கண்ணியில் எப்பவுமே மணல் இருக்கும். ஏன்னா ஆத்தோரமாக தான் அது பொரிப்பாங்க, அதனால் மணல் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 3 தடவை கழுவி அப்புறம் தான் போடுவேங்க. நல்லா அலசிட்டு இன்னும் இப்படி புளிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு வடை சட்டியை வச்சுட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 வரமிளகா, பெரிய வெங்காயம் வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு எண்ணெயிலேயே வதங்கட்டுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கீரை கழுவி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, நல்லா வதக்கி இந்த கீரை எடுத்து நம்ம கீரை அலசி வச்சுருக்கோம் இல்லைங்க, அது போட்டுக்கலாம். இப்போ இது தண்ணி இல்லாமல் இருக்கும், லேசாக தண்ணி தொளிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் போட்டு வச்சுருக்கிறது இந்த தண்ணி போகிற மாதிரி லீக் ஆகிற மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். அதனால் தண்ணி கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் மேலே தொளிச்சு விடணும். இதில் தண்ணியே இல்லை பாருங்கள். நான் போட்டதையுமே தண்ணி, கீரை போட்டதையுமே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற்றலாம். பொன்னாங்கண்ணி கீரை ரெடிங்க.
ஒரு வழியாக வெந்துருச்சு. அதை பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு நல்லா. இப்போ தேங்காய் பூ அதில் போட போகிறோம். அப்படியே மலைக்கு சாரல் மாதிரி தூவி விட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குதுன்னு. தேங்காய் பூ போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா தேங்காய் பூ எச்சா போட்டிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையில் எல்லா கீரைக்குமே தேங்காய் பூ கொஞ்சம் போட்டோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கீரை சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. அதனால் தேங்காய் பூ கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு வதக்கிக்கலாம். அநேகமாக நான் செஞ்ச பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, செம்மையாக இருக்கா. தேங்காய் பூ இதுக்கு ஜாஸ்தியாக போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தேங்காய் பூ கீரைக்கு நிறையா போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால செஞ்சுருக்கிறேன். இது பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்குறேன் எப்படி இருக்கு. பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்துலாம் எப்படி இருக்குங்க. சூடாக இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குது. சாதத்தோட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ டைம் இல்லை, அன்டைமில் செஞ்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. பாப்பா எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நானும் பாப்பாவும் சாப்பிடுவோம். அதனால இப்போ வெறும் கீரை மட்டும் போட்டு சாப்பிட்டு காட்டுறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாதத்தோட அப்புறம் வந்து வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு, உண்மையாலுமே நல்லா இருக்கு. இது வீட்டில் கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை 3 தடவை பொன்னாங்கண்ணி கீரை மட்டும் கிடைச்சதுன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா நன்மையும் இருக்குதுங்க. இதில் நிறைய நன்மை இருக்குது. படிக்கிற பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் மட்டும் தேங்காய் பூ மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டு செய்யுங்க. டேஸ்ட் இருக்கிறதுக்கு தேங்காய் பூவுக்கும் அந்த கீரைக்கும் குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட அந்த கீரையை சாப்பிடுவாங்க. ஏன்னா தேங்காய் பூ போட்டு வதக்கி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அவங்க சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லா குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கும் என்னோடல. சரிங்களா? நிறைய வீடியோ கொடுக்கலான்னு இருக்கிறேன், வெரைட்டியாக பாருங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? பாய், டாடா.